Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்டியான கடலை உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலை Subscribe பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வேர்க்கடலையோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல்த்தி ஃபேட், ரிச் இன் ப்ரோட்டீன். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃபைபர் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின் பி இருக்குது, லோ இன் கார்போஹைட்ரேட். இப்போ வந்து இந்த டிஷ் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதுக்கு தேவை பார்த்திங்கன்னா வேர்க்கடலை. ஆல்ரெடி நான் வந்து இதை வறுத்த வேர்க்கடலையே தோல் எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 1 கப் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஒரு பேனில் வந்து லோ ஃப்ளேம் வச்சு 1 கப் வேர்க்கடலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து லைட்டாக நம்ம வறுத்துக்கணும். இது வந்து உப்பு போட்ட வேர்க்கடலை. ஆக்சுவலி இதை லைட்டாக கொஞ்சம் வறுத்து நம்ம எடுத்துக்கணும். திருப்பி இந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெய் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த நெய் மெல்ட் ஆன உடனே நான் வந்து தேங்காய் துருவி வச்சது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. இது ஒரு 1 to 2 minutes கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துடணும். ஏன்னா அந்த வாட்டர் கண்ட் போன உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்து இந்த வேர்க்கடலையோடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் வேர்க்கடலைக்கு நான் வந்து 1/2 கப் வெல்லம் யூஸ் பண்ணுறேன். இந்த சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ 1/2 கப் வந்து வெல்லம் ஆட் பண்ணுறேன். ஸ்வீட் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, இல்லைனா ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கரைஞ்சிருக்கும். வெல்லம் கரைஞ்ச இந்த பாகு தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வடிகட்டிடணும். வடிகட்டின அப்புறம் ஏன்னா எதாவது டஸ்ட் இருந்தால் அது வந்துடும். இது வந்து ஆக்சுவலி ஓப்பன் பேனில் குக் பண்ணுங்கள். இது வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 minutes குக் பண்ணோம். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த பாகு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நான் வந்து தண்ணியில் வந்து இந்த பாகோட ட்ராப் எடுத்து போட்டால் அது வந்து கரையாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் போட்டேன் அது கரைஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் டைம் போட்டேன். திருப்பி ஒரு 1 minute குக் ஆன அப்புறம் நீங்கள் திருப்பி செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செக் பண்ணால் இந்த மாதிரி இருக்கணும். இப்படியே தண்ணியில் இருக்கிற மாதிரி நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இது உள்ளே மூவ் ஆகும். அந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச இதெல்லாம் நம்ம இதை ஆட் பண்ணிக்கணும். இந்த சிரப் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்காக ஹனியோட திக்னஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதோட கொஞ்சம் திக்காகவே இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த வேர்க்கடலையை இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 minute இதிலேயே நம்ம குக் பண்ணணும். இப்போ குக் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இன்னும் டைட்டனாக ஆகும். இந்த டைமில் வந்து நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது இன்னொரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிடலாம். ஏன்னா இந்த பேன்லேயே வச்சிங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால் இன்னும் இருகுருக்கு டைட் ஆகிடும். அதனால் நீங்கள் இன்னொரு பிளேட்டில் இதை மாற்றிடுங்க. மாற்றின அப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஏதாவது அரிசி மாவு நீங்கள் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி சூடாகவே கொஞ்சம் நீங்கள் உருட்டி எடுத்துடணும். ஏன் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது கட்டியாயிடும். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதை கீழே போட்டிங்கன்னா ஒரு நாய்ஸ் கேட்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கீழே போட்டால் அது உடையாத மாதிரி இருக்கணும். இன்னொன்று என்னென்னா எடுத்த உடனே வந்து அந்த பால் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். டைம் ஆக ஆக கொஞ்சம் ஹார்டனாக ஆகிடும், பாகு கட்டியாயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.